ஓகே, ஸோ இன்சர்ட் டெலிட் கெட் ரேண்டம் பண்ண ரேண்டமைஸ்டு செட். ஸோ செட்டுன்றது என்ன, யூ நோ தட் இட் இஸ் அ கலெக்ஷன் ஆஃப் எலமெண்ட்ஸ், ரைட்? அதில் டூப்ளிகேட்ஸ் இருக்காது. நம்ம என்ன பேசிக்காக ஒரு இன்சர்ட் ஃபங்க்ஷன் போடணும், ஒரு ரிமூவ் ஃபங்க்ஷன் போடணும், கெட் ரேண்டம் ஃபங்க்ஷன் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ என்ன டேட்டா ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணலாம் இந்த செட்டுக்கு அப்படின்ற மாதிரி நம்ம பார்க்கணும். ஸோ இதெல்லாம் இந்த இந்த இதெல்லாம் நம்ம எஃபிஷியண்ட்டாக பண்ணணும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு செட்டே டிக்ளேர் பண்ணிவிட்டு ஒரு செட்டுக்கு மெமரி அலோகேட் பண்ணிவிட்டு இன்சர்ட் பண்ணும்போது செட்டில் போய் போடலாம்ல. ரிமூவ் பண்ணும்போது செட்டு டாட் ரிமூவ் போட்டால் ரிமூவ் ஆகிடும், கரெக்டாக? இப்போ நான் கெட் ரேண்டம் போடுறேன் அப்படின்னா அந்த செட்டில் இருந்து எனக்கு ரேண்டமாக ஒரு வேல்யூ எடுக்கணும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் 10 எலமெண்ட் இருக்குது அப்படின்னா அந்த 10 எலமெண்ட்டில் ரேண்டமாக ஃபஸ்ட்டு 5th எலமெண்ட் எடுக்கிறதா இருக்கணும், இல்லைனா 6th எலமெண்ட் எடுக்கிற மாதிரி ரேண்டமாக ஒரு எலமெண்ட் எடுக்கணும். ஓகே, ஆனால் ஈச் எலமெண்ட் மஸ்ட் ஹேவ் த சேம் ப்ராபபிலிட்டி ஆஃப் பீங் ரிட்டர்ன்ட். செட்டுன்னா உங்களுக்கு தெரியும்ல, செட்டு ஹேஷ் மேப்பு இது எல்லாமே அன்ஆர்டர்ட். அன்ஆர்டர்னா என்னன்னா, நான் பாட்டுன்னு டேட்டா வந்து 1 2 3 இப்படி மாதிரி போட்டே வரேன்னா 1 2 3லாம் ஸ்டோர் ஆகாது, ஆர்டராக ஸ்டோர் ஆகாது, மாறி 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 ஸ்டோர் ஆகும். ஒரு வாட்டி நான் இன்சர்ட் பண்ணும்போதும் இந்த ஆர்டர் வந்து மாறினே இருக்கும். அப்போ நான் ரேண்டமாக ஒரு நம்பர் எடுக்கிறேன், 4ன்னு எடுக்கிறேன், அது கரஸ்பாண்டிங் வேல்யூ நான் எடுக்கிறேன் அப்படின்னா எல்லா டைமுமே எனக்கு ரேண்டம் வேல்யூ 4 வரலாம், எல்லா டைமுமே இங்கே இந்த வேல்யூ எடுத்துகிட்டே வரலாம் நான். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ரேண்டம் வேல்யூ நான் எடுக்கும்போது எனக்கு ஒரு வாட்டி 4 வரலாம், ஒரு வாட்டி 5 வரலாம், ஒரு வாட்டி 6 வரலாம். ஓகே, ஆனால் ஒரு வாட்டியும் வேறு வேறு நம்பர் நான் ரேண்டமாக எடுத்தாலும் நான் இந்த செட்டில் போய் எடுக்கும்போது எனக்கு ஒரே வேல்யூ வரலாம். ஏன்னா செட் வந்து அன்ஆர்டர்ட். அப்போ இங்கே ரேண்டமாக நான் எடுக்கும்போது தட் வில் பி அ ப்ராப்ளம். ஓகே, அப்போ இது எஃபிஷியண்டாக இருக்காது. என்னன்னா நான் செட்டை ஐட்ரேட் பண்ணணும். இப்போ சப்போஸ் 4 வருது அப்படின்னா நான் 4 டைம்ஸ் இதில் ஐட்ரேட் பண்ணி அப்புறம் எடுக்கிற மாதிரி இருக்கும். இப்போ இது ஆர்டர் ஆஃப் n டைம் காம்ப்ளெக்சிட்டி ஆகிடும். ஓகே, ஸோ அந்த சொல்யூஷனை முதல்ல பார்ப்போம், அப்புறம் எஃபிஷியன்ட் சொல்யூஷனை வந்து பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு சொல்யூஷன் என்னன்னா, ஒரு ஹேஷ் மேப் வச்சுக்கிறோம், அதில் நம்ம டேட்டா போட போகிறோம், கரெக்டாக? ஓகே, ஸோ இன்சர்ட் பண்ணும்போது வேல்யூ 1ன்னு ஒரு டேட்டா போடுறோம், ரிமூவ் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணுறோம்னா அந்த வேல்யூ ரிமூவ் பண்ணிடுறோம். ஓகே, அந்த மேப்லேருந்து ரிமூவ் பண்ணிடுறோம். ஓகே, ஸோ இதில் வந்து என்ன அப்படின்னா, இன்சர்ட் பண்ணும்போது ஏற்கனவே அந்த வேல்யூ இருந்தால் ஃபால்ஸ் ரிட்டர்ன் பண்ணிடுறோம், இல்லைனா அந்த வேல்யூவை போடுறோம். இப்போ அந்த மேப்பில் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டே வரும், எத்தனை வேல்யூஸ் போடுறோன்றது இன்க்ரீஸ் பண்ணிட்டே வரும். ரிமூவ் பண்ணும்போது வேல்யூ இல்லை, வேல்யூ இருந்துச்சு, இன்சர்ட் பண்ணும்போது வேல்யூ இருந்துச்சுன்னா ஃபால்ஸு, ரிமூவ் பண்ணும்போது வேல்யூ இல்லைன்னா ஃபால்ஸு. வேல்யூ ரிமூவ் பண்ணுறோம், சைஸ் மைனஸ் பண்ணுறோம், ரிட்டர்ன் ட்ரூ பண்ணிடுறோம். ஓகேவா? இப்போ ரேண்டமாக ஒரு வேல்யூ எடுக்கும்போது ரேண்டம் அப்படின்னு ஒரு கிளாஸ் இருக்குது. ஓகே, அந்த கிளாஸில் இப்போ நான் 10 எலமெண்ட் போட்டுருக்குன்னு வச்சுக்கோ, நெக்ஸ்ட் இன்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் 10ன்னு கொடுத்தேன்னா எனக்கு ரேண்டமாக 0 to 9ல் எனக்கு ஒரு நம்பர் கொடுக்கும். ஓகே, நான் என்ன பண்ணுறேன்னா, இதுதான் ஐட்ரேட்டர் இன் ஜாவா. ஐட்ரேட்டர்னா என்னென்னா, இப்போ நம்ம நம் மேப் டாட் கீ செட் போட்டோம் அப்படின்னா டாட் ஐட்ரேட்டர்னு போட்டோம்னா எனக்கு ஒரு ஐட்ரேட்டர் ஆப்ஜெக்ட் கொடுக்கும், அது இருக்கிறது ஃபுல்லாக இன்டிஜர். ஸோ இந்த ஐட்ரேட்டர் ஆப்ஜெக்டை நான் என்ன பண்ணலான்னா லூப் அடித்து நம்ம என்ன பண்ணலாம்னா அதில் வேல்யூ எடுத்துகிட்டே இருக்கலாம். ஓகே, ஒரு ஐட்ரேட்டர் டிக்ளேர் பண்ணுறேன்னா நெக்ஸ்ட் கொடுக்க எனக்கு அடுத்தடுத்த வேல்யூ வந்துனே இருக்கும் அந்த ஐட்ரேட்டர்லேருந்து. அதான் ஐட்ரேட்டர். ஓகே, ஸோ எனக்கு என்னது, சப்போஸ் ரேண்டமாக 10 எலமெண்ட் இருக்குது, ரேண்டமாக எனக்கு 4ன்னு வருது. இப்போ 4 டைம்ஸ் லூப் அடிக்கிறேன், கரெக்டாக? ஒரு வாட்டி மைனஸ் பண்ணுறேன்னா 4 டைம்ஸ் லூப் அடிக்கிறோம். ஒரு வாட்டியும் அந்த ஐட்ரேட்டர் நெக்ஸ்ட்னு போயிட்டே இருக்கிறேன். அப்போ எனக்கு ஹேஷ் மேப்பில் ஸ்டோர் ஆகிறது அடுத்தடுத்த எலமெண்ட் போயிட்டே இருக்கும். ஆனால் அடுத்த எலமெண்ட் எந்த எலமெண்ட் எனக்கு தெரியாது. ஐட்ரேட் பண்ணிட்டு போயிட்டு கடைசியாக எனக்கு என்ன எலமெண்ட் இருக்கோ அதை ரிட்டர்ன் பண்ணிட்டு போயிடுறேன். ஓகே, ஸோ இதுதான் கெட் ரேண்டம். ஓகே, ஸோ இந்த ரேண்டமைஸ் செட்டை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஹேஷ் மேப் வச்சுக்கிறேன். இன்சர்ட்னா அந்த ஹேஷ் மேப்பில் போய் வேல்யூவை போடுறேன், ரிமூவ்னா ஹேஷ் மேப்லேருந்து வேல்யூ எடுக்கிறேன். கெட் ரேண்டமுக்கு மட்டும் நான் என்ன பண்ணுறேன், ரேண்டமாக ஒரு நம்பரை எடுத்துகிட்டு ஒரு இண்டெக்ஸ் எடுத்துகிட்டு அத்தனை வாட்டி ஐட்ரேட் பண்ணி அடுத்த எலமெண்ட் போய்ட்டு ரேண்டமாக ஒரு வேல்யூ ரிட்டர்ன் பண்ணுறேன். ஓகே, ஸோ இதில் என்ன டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னா, இந்த கெட் ரேண்டம் வந்து ஆர்டர் ஆஃப் n டைம் காம்ப்ளெக்சிட்டி, இதுதான் இதில் டிஸ்அட்வான்டேஜ். இதை ஆர்டர் ஆஃப் 1 டைம் காம்ப்ளெக்சிட்டியில் மாற்றணும் அப்படின்னா எப்படி மாற்றலாம்
ஸோ எனக்கு ரேண்டம் சிம்பிளாக யோசிக்கிறோம் அப்படின்னா, எனக்கு ரேண்டமாக ஒரு வேணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும்னா, அதை ஹேஷ் மேப்பில் போட்டால் ரேண்டமாக டக்குன்னு எடுக்க முடியாது. அப்போ கண்டிப்பாக நான் ஒரு லிஸ்ட்டில் போடணும். ஸோ ஒரு லிஸ்ட்டு டிக்ளேர் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நான் லிஸ்ட்டில் போயிட்டு ஒரு டேட்டாவை போடுறேன் அப்படின்னா, இது வந்து லிங்க் லிஸ்ட் கரெக்டாக. ஸோ இதனுடைய ரேண்டமைஸ் செட்டில் இந்த எல்லா நான் என்னென்னலாம் யூஸ் பண்ணுறனோ அதுக்கு மெமரி அலோகேட் பண்ணிக்கிறேன். நான் ரேண்டமாக ஒரு நம்பர் வேணுக்குது, எனக்கு ரேண்டம் இது வந்து ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது, அதுக்கு மெமரி, லிஸ்ட்டுக்கு ஒரு மெமரி, ஹேஷ் மேப் மெமரி. ஓகேவா? இப்போ நான் லிஸ்ட்டில் போய் டேட்டா போடுறேன் அப்படின்னா, நான் ரேண்டம் அப்படின்னு இந்த ஃபங்க்ஷனை கூப்பிட்டேன் அப்படின்னா எனக்கு ஒரு நம்பர் வரும். ரேண்டமாக என்ன பண்ணலான்னா, இண்டெக்ஸை யூஸ் பண்ணி, அரே லிஸ்ட்டை இண்டெக்ஸை யூஸ் பண்ணி நான் ரேண்டமாக டக்குன்னு போய் அந்த வேல்யூ எடுத்துடலாம். எனக்கு ரேண்டம் ஆர்டர் ஆஃப் ஒன்ல வந்துடும். பட் இப்போ பிரச்சனை என்னன்னா, எனக்கு ஒரு வேல்யூ வருது டெலீட் பண்ணுறதுக்கு, 5ன்னு வருது டெலீட் பண்ணுறதுக்கு. நான் இது லிங்க் லிஸ்ட்டை ஸ்டோர் பண்ணேன் அப்படின்னா இதில் லூப் அடிக்கணும்ல டெலீட் பண்ணுறதுக்கு போயிட்டு. ஓகேவா? அதனால் நான் என்ன பண்ணுவேன்னா, ஒரு ஹேஷ் மேப் வச்சுப்பேன். ஒரு டேட்டா ஸ்டோர் பண்ணும்போது லிங்க் லிஸ்ட்டில் போடும்போது அது எந்த இண்டெக்ஸில் இருக்குது அப்படின்றத இந்த ஹேஷ் மேப்பில் ஸ்டோர் பண்ணிப்பேன். ஓகே, ஸோ அப்போ நான் ஒரு நம்பரை டெலீட் பண்ணணும்னா அந்த ஹேஷ் மேப்பில் போய் 5 வந்து எந்த இண்டெக்ஸில் இருக்குன்னு பார்த்து அந்த 2 இண்டெக்ஸ் இருக்கா அந்த இண்டெக்ஸை போய் நான் டெலீட் பண்ணுவேன். ஸோ எனக்கு டெலீட் பண்ணுறதும் ஆர்டர் ஆஃப் ஒன்ல முடிஞ்சிடும். இன்சர்ட் பண்ணுறது கடைசியாக போய் இன்சர்ட் பண்ணுறோம், அதுவும் ஆர்டர் ஆஃப் ஒன்ல முடிஞ்சிடும். கெட் ரேண்டம்னா ரேண்டமாக ஒரு இண்டெக்ஸ் எடுத்து அந்த இண்டெக்ஸை யூஸ் பண்ணி டெலீட் பண்ணுறோம், அதுவும் ஆர்டர் ஆஃப் ஒன்ல முடிஞ்சிடும். ஸோ எனக்கு எல்லாமே ஆர்டர் ஆஃப் ஒன்ல முடியும். ஸோ கோடை பார்க்கலாமா அதுக்கு? ஸோ ஃபஸ்ட்டு இன்சர்ட்டு, அந்த வேல்யூ இருந்துச்சுன்னா இன்சர்ட் பண்ண முடியாது, அதனால் ரிட்டர்ன் ஃபால்ஸு. இப்போ நம்ம மேப் என்ன பண்ணணும், என்ன வேல்யூ வருதோ அது எந்த இண்டெக்ஸில், இண்டெக்ஸ்ன்றது என்ன, உன் லிங்க் லிஸ்ட்டோட சைஸு. ஃபஸ்ட்டு சைஸ் என்னவாக இருக்கும், 0வாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வேல்யூ இண்டெக்ஸ் 0ல் இருக்குது. ஓகே, லிங்க் லிஸ்ட்டில் போய் ஆட் பண்ணிடுறேன். அடுத்தது வந்தால் 1ல் இருக்குது, இண்டெக்ஸில் போய் ஆட் பண்ணிடுறேன். ஸோ நான் ஹேஷ் மேப்லேயும் ஆட் பண்ணுறேன், லிங்க் லிஸ்ட்லேயும் ஆட் பண்ணுறேன். கரெக்ட். இப்போ டெலீட் பண்ணும்போது நான் என்ன பண்ணணும், முதல்ல என்னென்னா என் மேப்பில் இருந்து அந்த இண்டெக்ஸை முதல்ல வாங்கிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ லிங்க் லிஸ்ட்டில் போய் நான் டெலீட் பண்ணுறேன் அப்படின்னா, சப்போஸ் இதை நான் டெலீட் பண்ணணும்னு வச்சுக்கோ. ஃபஸ்ட்டு இந்த இண்டெக்ஸை வாங்கிக்கிறேன். இந்த இண்டெக்ஸ் என்ன, 1. எங்கே இது இண்டெக்ஸு, பேசிக்காக மேப்லேருந்து இண்டெக்ஸ் எடுத்துட்டேன், இந்த வேல்யூட இண்டெக்ஸ் எடுத்துட்டேன்னா இது செட்டா. ஸோ அப்புறம் என்ன பண்ணுறேன்னா, ஸோ நம்ஸ்ன்றது இது கரெக்டாக எனக்கு இந்த லாஸ்ட் வேல்யூ எடுக்கிறேன் நான். இதை நான் டெலீட் பண்ணணும் கரெக்டாக. இதை டெலீட் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த லாஸ்ட் வேல்யூ எடுத்து இந்த லாஸ்ட் வேல்யூ இங்கே ஸ்டோர் பண்ணிவிட்டு இங்கே வந்து ஸ்டோர் பண்ணிக்கலான்னு பார்க்குறேன். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு என்ன இந்த கோட் என்ன பண்ணுதுன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த இண்டெக்ஸ் எடுக்கிறேன்னா, அதாவது சப்போஸ் இதில் வந்து 5ன்னு வச்சுக்கோ, இதில் வந்து 7 வச்சுக்கோ. ஓகே, ஸோ 5 வந்து பார்த்தீங்கன்னா 1ல் இருக்கும், 7 வந்து பார்த்தீங்கன்னா 1 2 3 3ல் இருக்கும். ரைட்டா? ஸோ இதில் டோட்டல் சைஸ் என்ன 4. இப்போ சைஸ் மைனஸ் 1 கெட் அந்த லிங்க் லிஸ்ட் கெட் பண்ணினா இந்த லாஸ்ட் வேல்யூ என்ன உனக்கு 7 வந்துடும். ஸோ லாஸ்ட் வேல்யூ வந்து 7 வந்துடும். இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, அந்த நம்ஸ் டாட் செட் இண்டெக்ஸ், இந்த இண்டெக்ஸில் போய் நான் என்ன பண்ணுறேன், 7ன்றதை போட்டுடுறேன். அதுக்கப்புறம் நம்ஸ் டாட் புட் அந்த லாஸ்ட் வேல்யூக்கு இப்போ எந்த இண்டெக்ஸ், புது இண்டெக்ஸ் என்ன ஐடிஎக்ஸ், இதை வந்து 1ன்னு மாற்றிடுறேன். அப்போ இந்த 7 தூக்கி இங்கே போட்டு என் ஹேஷ் மேப்லேயும் அது இங்கே இருக்குன்னு மாற்றிடுறேன். ஓகேவா? போட்டுனா இப்போ நான் என்ன பண்ணணும், என் ஹேஷ் மேப்பில் 5 1ல் இருக்குன்னு சொல்கிறேன்னா அதை ரிமூவ் பண்ணுமா? ஸோ 2 ரிமூவ் பண்ணணும். என்ன ரிமூவ் பண்ணணும்னா, இந்த 7 எடுத்து இங்கே போட்டேன்னா அப்போ இந்த நோடை ரிமூவ் பண்ணணும்னா, ஸோ என் லிங்க் லிஸ்ட்லேருந்து லாஸ்ட் நோடை ரிமூவ் பண்ணிடுறேன். நம் சைஸ் -1. ஸோ லாஸ்ட் நோடை ரிமூவ் பண்ணிட்டேன். இது லிங்க் லிஸ்ட் இது போயிடுச்சு. அப்புறம் என் ஹேஷ் மேப்லேருந்து இதையும் ரிமூவ் பண்ணிடுறேன். ஸோ ஐடியலாக என்ன பண்ணுறேன், ஒரு நோடை ரிமூவ் பண்ணுறதுக்கு ரைட் லாஸ்ட் நோடு வேல்யூ இங்கே காப்பி பண்ணிவிட்டு லாஸ்ட் நோடை ரிமூவ் பண்ணிடுறேன். அப்புறம் என்னுடைய மேப்பில் இருந்து அந்த இதையும் டிலீட் பண்ணிடுறேன். அப்போ லாஸ்ட் நோடோட இண்டெக்ஸை இங்கே அப்டேட் பண்ணிடுறேன். இதுதான் ரிமூவ். இதுவும் ஆர்டர் ஆஃப் 1 டைம் காம்ப்ளெக்சிட்டி.
ரைட். ஸோ ஒரு மேப்பும் இருக்குது, ஒரு லிஸ்ட்டும் இருக்குது. ரைட். அடுத்தது என்ன அப்படின்னா கெட் ரேண்டம் இப்போ ரொம்ப ஈஸி ஆகிடும். ரேண்டம் இண்டெக்ஸ் இருக்கா, காஸ் நெக்ஸ்ட் ஒரு சைஸ் கொடுத்தா எனக்கு ரேண்டமாக ஒரு வேல்யூ வரும், ரேண்டமாக வரும். எந்த இந்த 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 சைஸ்க்குள்ளார 4 நம்பர் இருக்குன்னா 4குள்ளார 0லேருந்து 3குள்ளே ஒரு ரேண்டமாக ஒரு நம்பர் கொடுக்கும். அந்த நம்பரை நம்ம இண்டெக்ஸாக யூஸ் பண்ணி ரேண்டமாக ஒரு வேல்யூ எடுத்துகிட்டு போயிடுறேன், அவ்வளோதான். ஆர்டர் ஆஃப் டைம் காம்ப்ளெக்சிட்டி. நான் எந்த இதுக்குமே லூப் அடிக்க தேவையில்ல. இந்த மாதிரி ரேண்டம் செட்ஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணிடலாம்.